பென் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளியோதரை ரெசிபி. இந்த புளியோதரை ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வெந்தயம் மட்டும் நான் கையளவு எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் கசப்பாயிடும். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு கையளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் ஆக்கிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருட்களை வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதும் நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லியோட ஸ்மெல் கொஞ்சம் வந்ததும் அடுத்த பொருளை மேலே ஆட் பண்ணுவோம். இப்போ இது கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாம். கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மறுபடியும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்ம புளியோதரை செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் தேவைப்படும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உடைச்ச உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை. நிலக்கடலை வந்து நான் ரோஸ்டட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாறணும். இது கூட நான் ஒரு வத்தலையும் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக காயம் ஆட் பண்ணிக்கலாம். காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். பவுடரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம்.
புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்துடலாம். ஒரு திக்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும், அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.